வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி சூப்பராக நல்லா எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி காலையிலே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கிற பாடலாத்திரி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தாங்க. போகும்போதே அழகாக வந்து பார்த்திங்கன்னா குழு பொம்மைகள்லாம் வச்சு என்ட்ரன்ஸ்லேயே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க பொம்மைகளெல்லாம். அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ள சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போனோம். சூப்பராக இருக்கும் இந்த கோவில். நல்லா மலையில் வந்து அழகாக வந்து நரசிம்மரை வந்து வச்சுருப்பாங்க. சூப்பராக இருப்பாங்க இந்த கோவில். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அழகாக இங்கே துலாபாரம் அந்த படிக்கட்டு ஏறும்போதே ஸ்ரீனிவாசர் இருப்பார். அப்புறம் திருமாலோட 10 அவதாரங்கள் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில், இந்த ஸ்தலத்தோட வரலாறு. மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழிஞ்சில் மரம்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து பக்தர்கள் வந்து தொட்டில் கட்டி குழந்தை இல்லாதவங்க வந்து சுவாமியை வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் அவரோட ஸ்தோத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட வரலாறு எல்லாமே வந்து நம்ம சுவாமியை சேவிச்சுட்டு மலையை சுற்றும் போது எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப வைப்ஸ் நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இறங்கி கீழே போய் நம்ம பார்க்கணும். இங்கேருந்து பார்க்கும்போதே கோவிலோட அழகே வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த மரம், நான் சொன்ன மரம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா பொம்மைகள்லாம் கூட இங்கே வாங்கிக்கலாம். இப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த பிரசாதம் இங்கேயே சாப்பிட்டோம். மெயினாக தோசை, இந்த மிளகா பொடி, இதுக்காகவே இந்த கோவிலுக்கு நாங்கள் வருவோம். அப்படி கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டு மன நிறைவாக அந்த கோவிலை விட்டு கிளம்பினோம். அடுத்து பார்த்திங்கன்னா செட்டி புண்ணியம் தான் போனோம். செட்டி புண்ணியம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். போகும்போதே அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மர நிழலோடு போகும்போது யாரெல்லாம் இந்த கோவிலுக்கும் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே ஐக்ரீவர் இருப்பார். கல்வி படிக்கிற பசங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக படிப்பாங்க பசங்க அப்படின்றது இந்த கோவிலோட ஐதீகம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே வந்து போகிறோம் அப்படின்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ சூப்பராக வந்து உள்ள அழகாக வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் நாங்கள் போகிறோம். சூப்பராக இருந்தது. கோவில் ரொம்ப அழகாக இருப்பார் ஐக்ரீவர் இந்த கோவிலில். அவங்களுக்கு வாசலே நம்ம துளசி, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் மாலை, அதுக்கப்புறம் தேன் அதெல்லாம் கூட வாங்கிட்டு போகலாம். அழகாக வந்து தாயாரும் இருப்பாங்க. ஸோ சூப்பராக எல்லாரையுமே சேவிச்சுட்டு இங்கேருந்து வந்து அழகாக வந்து ஐக்ரீவருக்கு விளக்கும் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்மளோட செங்கல்பட்டில் இருக்க கன்னியம்மன் கோவிலுக்கு தான் போகணும். ஸோ நாங்கள் ட்ரிப்பு போட்டோம் அப்படின்னா இந்த 3 கோவிலையும் வந்து கவர் பண்ணிடுற மாதிரி வந்து பிளான் பண்ணிப்போம். உண்மையாகவே இந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பசங்களும் ஃபேமிலியோடு போகும்போது அவங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. அழகாக வந்து கன்னியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து போனோம் சுவாமியை பார்க்குறதுக்கு. அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பட் இருந்தால் வந்து 100 ரூபீஸ் டிக்கெட்டில் வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ அது சீக்கிரம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஆறும் ஓடும். ஸோ தண்ணி இல்லைன்னா நம்ம வந்து அழகாக வந்து பம்பு செட்டில் தண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு சூப்பராக சுவாமியையும் சேவிக்கலாம். இவங்க தான் வந்து கன்னியம்மன். அழகாக வந்து நல்லா சூப்பராக சப்த கன்னிகள் 7 கன்னியோட அழகாக வந்து கன்னியம்மன் வந்து எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. மனசார ப்ரே பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. கலர் சோடா, பொரி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சூப்பராக வந்து அங்கேருந்து லஞ்சுக்கு மனோஜ் பவனில் தான் சாப்பிட்டோம். சூப்பராக ஒரு வெஜ் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டோம். அங்கே இந்த கோவிலெல்லாம் இருந்த ஃபோட்டோஸ் தான் இது. அழகழகாக எடுத்துக்கிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. ஒரு திருப்தியோடு வந்து வீட்டுக்கு வந்தோம். செம சூப்பராக இருந்தது இன்றைக்கி டே. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த டைம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபேமிலியோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வந்து கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.